டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம், இந்த பற்றி தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே வராங்க. இன்னைக்கு பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு மகளிர் அணி. போலீஸ் அனுமதி மறுக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் இதை ஏன் அரசியல் பண்ணுறீங்க, தானாக நீதிமன்றம் அந்த வழக்கு எடுக்குது, ஒரு குழு விசாரிக்க குழு போட்டிருக்கு, அது விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, காவல்துறை கைது பண்ணியிருக்கு, நாங்களும் கவனிச்சிட்டு வரோம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, ஏன் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கு. இல்லை, நீதிமன்றம் உண்மையிலேயே இந்த வழக்கை ஒரு கருணை உள்ளத்தோடு அணுகுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பா போன்றவர்கள் அரசியல் செய்வதற்காக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் ஓரளவுக்கு உள்வாங்கி இருக்கிறது. அதனால்தான் நீதிமன்றங்கள் இந்த நடவடிக்கையில் கொஞ்சம் கவனத்தை அழுத்தமாக பதிவு செய்கின்றன. மற்ற வழக்குகள் எல்லாம் கருத்து சொல்வார்களே தவிர ஒரு அழுத்தமான நிலைப்பாடு என்பது நீதிமன்றங்களுக்கு எப்போதும் இருக்காது. அது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்களினுடைய வேலை அது அல்ல. ஆனால் இந்த முறை என்ன செய்கிறது என்று சொன்னால், எதிர்கட்சிகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிறார்கள். இன்னைக்கு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கேட்ட கேள்வியை பார்த்து நீதிமன்றத்தில் வழக்காடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலுவே கொஞ்சம் ஆடி போய் தான் இருப்பார். நீங்க முதல்ல நெஞ்சில கை வச்சு உறுதி எடுத்துக்கங்க, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் நடக்காம நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி அப்படின்னு நீதிபதிகள் கேட்டோன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். எத்தனை குடிசைகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கொளுத்தி இருப்பார்கள். அந்த குடிசைகள் கொளுத்தப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை என்னவாக இருந்தது தெரிந்த செய்திகள் கொஞ்சம் இருந்தாலும் இந்த விவகாரத்துல இது வேண்டியில நீங்க சொல்றதுக்கான மறுப்பு சொல்றதுக்கு இல்ல இன்னொரு ஆள் இல்ல இதுல. இல்ல சார், இல்ல நான் என்ன சொல்ற வரேன்னா, அவர் அப்படித்தானே நினைச்சிருப்பாரு. ஏன் திடீர்னு அவர்கிட்ட போய் இப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு, பர்சனலா நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க நீங்க பெண்கள் குறிப்பிட்டு பாமகவை அவங்க சொல்லல, பொதுவா எதிர்கட்சிகளை சொல்லியிருப்பாரு நீதிபதி வேல்முருகன் அவர்கள். நீதிபதி அவர்கள் யாரை பார்த்து கேட்டாரு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கன்னு? அண்ணா பாலு கிட்ட தானே கேட்டாரு, வழக்கறிஞர் பாலு கிட்ட தானே கேட்டாரு. அப்ப பாலு என்ன நினைச்சிருப்பாரு, ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு நீதிமன்றத்துக்கு, அதனால நம்ம கிட்ட முதல்ல உறுதியை கேட்கறாங்கன்னு நினைச்சு ஒரு நிமிடம் ஆடி போயிருப்பாரு. அவர் அதை நீதிபதிகள் பார்த்து கேட்ட கேள்வி என்பது அண்ணன் பாலுவுக்கான தனிப்பட்ட கேள்வி என்று நானும் சொல்ல வரவில்லை. அது அண்ணன் பாலுவுக்கான தனிப்பட்ட கேள்வியாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் பார்த்து தான் கேட்டிருப்பார். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினரையும் பார்த்துத்தான் அந்த கேள்வியை அவர் எழுப்பி இருப்பார். ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய பேரணியை துவங்கி வரப்போறதாக சொல்கிறார். குஷ்பு கூட கருத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் சொல்லுதில்ல அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்க அரசியல் செய்வதை நீதிமன்றங்களே உள்வாங்கி இருக்கிற அளவுக்கு உங்களுடைய அரசியல் மோசமாக போயிருக்கிறதா இல்லையா? நீங்க சாட்டையை எடுத்து அடித்துக் கொள்கிற அரசியலாக இருக்கட்டும், இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற போராட்டமாக இருக்கட்டும், யார் அந்த சார்னு கேட்டு போராட்டம் செய்கிற அதிமுகவுடைய அரசியலாக சார், குற்றவாளி 3 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டார் சார். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகிட்ட விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போட்டாச்சு. சூமோட்டோவா வழக்க நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துருச்சு. அதற்கு ஒரு குழுவையும் அறிவிச்சாச்சு. 3 IPS அதிகாரிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு இதுக்கப்புறமும் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது, அதுக்காக தான் போராட்டம். அதுக்காக தானே சார் இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்குது அரசு இயந்திரம் எவ்வளவு துரித கதியில் இயங்கி இருக்கு. நீங்க உள்துறைக்கு அமைச்சர் யாரு? முதலமைச்சர் தானே. அவர் தானே போலீஸ் துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. 3 மணி நேரத்துல குற்றவாளிகளை கைது செஞ்சாங்களா இல்லையா? சூமோட்டோவா வழக்க நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிச்சா இல்ல யாராவது போய் சொல்லி அந்த பெட்டிஷன் எடுத்துச்சா நீதிமன்றம்? இல்ல. தன்னியல்பாகவே நீதிமன்றம் பொறுப்புணர்ந்து அந்த வழக்கை எடுத்துக்கிச்சுல்ல. அப்புறம் வரிசையாக உத்தரவுகள் பிறப்பிச்சாங்களா இல்லையா? யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு முன்னாடியே போலீஸ் விளக்கம் சொல்லிடுச்சா இல்லையா? காவல்துறையினுடைய உயர் அதிகாரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயே சொன்னாரா இல்லையா? பிளைட் மோட்ல வச்சு இந்த போனை பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? மிரட்டுவதற்காகத்தான் அப்படிப்பட்ட கருத்துக்கள் சொன்னாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க உங்க பிரச்சனையோடு தொடர்பு படுத்தியே பழைய கால பிரச்சனைகளை பார்க்க, இந்த நிர்மலா தேவி விவகாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு யார் அந்த சார்னோ ஒரு நாட்கள் பதட்டப்படுறாங்களோன்னு தோணுது. அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா யார் அந்த சார்னு கேட்கறதுக்கு பின்னாடி அந்த சார் பன்வாரிலால் புரோஹித் சாரா இருந்திருக்காரு கடந்த காலத்துல. நிர்மலா தேவி அதை தானே சொன்னாங்க.
இதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த விவகாரம் தானே. அப்பெல்லாம் ஏன் சார் நீங்க கொந்தளிக்கல? அந்த சாரை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அந்த சாரை உள்ளார வச்சிருந்தீங்களே ராஜ்பவனுக்குள்ள, அந்த சாருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலையே. தெரிஞ்ச சாரை விட்டுட்டு தெரியாத சார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாருங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு வீதிகளுக்கு வர்றாங்க. அதனால் நீதிமன்றம் அதற்கு கொட்டு வைக்கிறது. இவ்வளவுதான் இந்த விவகாரத்துல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விட்டது. இனிமேல் தவறு நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு கேட்குதே. போராட்டம் நடத்துவதா தவறு இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு அணுகுமுறை, அதை தடுப்பதற்கான அணுகுமுறை போராட்டம் நடத்துவதா? போராட்டத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்கலன்னு கேட்குறாங்க. போராட்டம் நடத்துபவர்கள் எதிர்கட்சிக்காரங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா என்ன? ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டம் நடத்துறதுனால என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கிட போகுதா? எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் முழக்கமாக வைக்க போகிறோம். இதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அதான் நாங்கள் வைக்கிற கேள்வி. காரை விட்டு இறங்குறப்பவே அப்படியே அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போறீங்க. அப்படி என்ன நாங்கள் தவறு பண்ணிட்டோம்? குற்றம் நடந்திருக்கு, அதுக்கான குரல் கொடுக்க வந்திருக்கிறோம். அரசியலா பேசினா நீங்க குறுக்கிட்டு மறுத்து பேசுவீங்க. இதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைம்பீங்க. காவல்துறை மட்டுமா போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல? ஐயா ராமதாசன் இன்னைக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. தைலாபுரம் தோட்டத்தில் இன்னைக்கு வேற ஒரு கருத்து பேசியிருக்காரு, பாத்தீங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க வீதிக்கு வந்து மக்களுக்காக நீங்க போராடுறீங்க. முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க சார். இந்த பிரச்சனைக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதது ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் இந்த கட்சியினுடைய நிறுவனரே இன்றைக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றாங்க. இன்னைக்கு சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, முகுந்தன் அறிவிப்பை பின்வாங்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு பத்திரிகையாளர் ஒருவர். அதெல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு அறிவிச்சுட்டோம், மறுநாள் காலையில வந்து நியமன கடிதத்தையும் போட்டு கொடுத்தாச்சு. அவர் தொடர்கிறாரா இல்லையாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவர் தான் இளைஞரணி தலைவர், இன்னைக்கு டிக்ளேர் பண்றாரு. அப்ப கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? நீங்க வேணான்னு சொன்னீங்க. இல்ல அவர் தான் வேணும்னு நிறுவனர் சொன்னாரு. இப்ப தலைவர் பேச்சு எடுபடல, நிறுவனர் பேச்சு தான் எடுபட்டிருக்குன்னு இன்னைக்கு நிறுவனர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்யறாரு. நீங்க எந்த கட்சி சார்பில் இன்னைக்கு போராடிக்க? நிறுவனத்தை அனுமதி வாங்கி போராடிங்களா? நீதிமன்றம் அனுமதி கொடுக்கறது இருக்கட்டும், சரி ஒரு பக்கம் அதை விட்டுடுவோம். இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்து விட்டது. குற்றவாளியை கைது செய்தாச்சு. இது திரும்ப திரும்ப நீங்க இந்த போராட்டத்தை பண்ணி என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்கல்ல கோர்ட்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சார் நீதிமன்றத்தில் சரி சார் அரசு தான் சார் காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு போராட்டம் நடப்பதற்கு அனுமதியை மறுக்கிறாங்க. நீதிமன்றம் யாருடைய கட்டுப்பாட்டுல சார் இருக்கு? நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லுவீங்களோ? நீதிபதிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றதை கேட்கறாங்கன்னு சொல்லுவீங்களோ? ஏன் சார் நீதிபதிகள் கேட்கறாங்க? அப்போ இந்த வழக்கினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீதிபதிகளும் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதனால தானே அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. இப்ப இந்த பிரச்சனை ஏற்கனவே ஒரு சரியான பாதையில போகுது. நீதிபதிகள் இதுக்கு மட்டும் கருத்து சொல்லல. சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல, இந்த வழக்கு விசாரணை மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, தேவைப்பட்டால் நாங்கள் அதற்கு பரிந்துரை செய்யறோம்னு சொன்னாங்களா கடந்த காலத்துல நீதிமன்றத்தில் நீதிபதிகள்? ஏன் அதை சொல்றாங்க? அப்ப இந்த வழக்கு சரியா போகுது. நீங்க இதுல எதுவும் குட்டையை குழப்பிடாதீங்க. இன்னைக்கு அண்ணன் ஹெச் ராஜா கூட ஒரு செய்தியை சொல்றாரு, ஞானசேகரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவரை பத்திரமா பாத்துக்கணுங்கிறாரு, குற்றவாளியை பாதுகாக்கணும்னு சொல்ற இவர்கள் ஏன் சார் நாளைக்கு பேரணி நடத்துறாங்க? இவங்களுக்கு ஏன் சார் பதபதைப்பு? அப்ப அந்த சார் யாராக இருக்குமோன்ற கவலை ஒண்ணு இருக்குல்ல இவங்களுக்கு. அது யாருன்னா நம்மால எவனாவது ஒருத்தன் வந்துருவானோ, நம்மால எவனாவது ஒருத்தன் தான் பின்னால் இருந்து இயக்கி இருப்பானோ, இந்த அச்ச உணர்வு தான் இவர்களை போராட்ட களத்துக்கு வந்து இந்த பிரச்சனையை வேறு வேறு வடிவத்துக்கு திசை திருப்ப நினைக்கிறது. அதற்காகத்தான் வீதிகளுக்கு இவர்கள் வந்து போராடுகிறார்கள். இதை நீதிமன்றம் நன்கு உணர்ந்து கொண்டது. எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அது எப்படி லீக் ஆகலாம்? ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவன் நான் குதிச்சாரா? இப்ப என்ன நிலைமை? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் என்னன்றத தேசிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லிடுச்சு பாத்தீங்கல்ல? எதன் பொருட்டு லீக் ஆச்சு? டெக்னிக்கல் இஷ்யூ என்னன்றதை சொல்லிட்டாங்கல்ல. புதிதாக கொண்டு வந்த ஐபிசி சட்டத்துக்கு இணையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுல டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் போதுதான் இது நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? தமிழ்நாடு அரசினுடைய ரிப்போர்ட்டா? தமிழ்நாடு காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டா? இல்லையே, இந்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுடைய ரிப்போர்ட். அப்ப நீங்க எந்த ரிப்போர்ட் எடுத்துக்கணும்? இப்ப கேள்வியை யாரை நோக்கி நீங்க கேட்கணும்? ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தேன்னு சொல்றாருல, இந்த கேள்வியை ஒன்றிய அரசை நோக்கி கேட்க வேண்டியதானே? இப்போ அமைதியாக இருக்கிறாரு, கள்ளபவனம் காக்குறாரு. அப்போ இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் வேறு ஏதோ சொல்ல வருகிறீர்கள், வேறு எதையோ மறைக்க முயல்கிறீர்கள். அதற்கு தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் அனுமதி தருவதற்கு தயாராக இல்லை. அவ்வளவுதான் இந்த விஷயம். நீங்க சொன்னீங்க கோர்ட்டு இதுல தலையிட்டது அப்படின்னு சொன்னீங்க. குஷ்பு பேசும்போது சொல்கிறாங்க 25 லட்சம் கோர்ட்டு கொடுத்துருக்கு, பெண்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, இதில் கட்சி பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது, பெண் அவ்வளவுதான், பெண்கள் வந்து ஃபுட்பால் கிடையாது, நாங்கள் வந்து பாஜக சார்பில் பேச வரல, பொதுவாக பெண்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான கருத்து. குஷ்புவினுடைய கருத்துக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா
குஷ்பு இப்ப அண்மையில ஒரு பொறுப்பை ராஜினாமா பண்ணாங்க. என்ன பொறுப்பு சார் சொல்லுங்க? தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர். ஓகே, தேசிய மகளிர் ஆணையம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே சார், தமிழ்நாட்டுக்கு இல்ல சார்? அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளரா? அப்போ மணிப்பூர்ல நடந்த கலவரத்துல அரசே துணை நின்றதாக சொல்லப்படுகிற ஒரு அப்பாவி பெண்ணை நிர்வாணப்படுத்தி அதை வீடியோ பிடிக்கிறான் சார். 10 பேரு. வீடியோ யார் பிடிச்சது? போலீஸ்க்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? யார் ரிலீஸ் பண்ணது? ஏன் கண்டுபிடிக்க முடியாதா? இதெல்லாம் பண்ணாங்கல்ல. இந்த தேசிய மகளிர் ஆணையம் எங்க கிழிக்க போச்சு? எங்க சார் கிழிக்க போச்சு? சரி, இந்த பல்கலைக்கழக விவகாரம் தமிழ்நாட்டுக்குன்னா தான் நீங்க பேசுவீங்க. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனைகளின் மாநிலமாக தெரியும். தமிழ்நாட்டுல மட்டும்தானே தவறுகள் உங்களுக்கு தெரியும். இதே சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடியினுடைய வளாகத்துக்குள்ள ஒரு மாணவி என்னை மத ரீதியாக சாதி ரீதியாக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே நடத்துகிறார்கள், என்னால் கல்வி பயில முடியவில்லைன்னு தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாணவியினுடைய பேர் ஞாபகம் இருக்கா குஷ்புக்கு? அப்ப மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக தானே இருந்தாங்க. ஒரே ஒரு கண்டனமாவது சொன்னிச்சா அந்த அம்மா? ஒரு கண்டனம் சொன்னிச்சா சார் குஷ்பு? இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கவே கூடாது, துரதிருஷ்டவசமானதுன்னா ஒரு கருத்து சொன்னிச்சா? அப்ப வாய் மூடிட்டு தானே இருந்தீங்க. அப்ப வாயில கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்ப ஏன் சார் நீங்க பேசல? அப்ப இப்ப மட்டும் நீங்க வந்து பேசுறீங்களே, இப்ப மட்டும் உங்களுக்கு கொதிக்குதே, இப்ப மட்டும் நீங்க கொந்தளிக்கிறீங்களே. டெல்லியில ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கத்துக்கு தலைமை தாங்குகிற ஆயிஷி கோஷ், ஏபிவிபி யாருடைய அமைப்பு? RSS அமைப்பு. ஏபிவிபியின் பெயரால் குட்டர்கள் போய் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகளை அடித்து நொறுக்குகிறார்கள். ஆயிஷி கோஷ் என்கிற மாணவியினுடைய தலை புழக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க சார். ஒரு கருத்து சொன்னாங்களா சார் குஷ்பு? பல்கலைக்கழகத்தில் எப்படி குண்டர்கள் ஏறினார்கள்னு பேசினாங்களா? விசாரணை நடத்தினாங்களா? அது குறித்து பேசுவதற்கு யோகிதை இருந்ததா குஷ்பு போன்றவர்களுக்கு? அப்போதெல்லாம் நீங்கள் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய பொறுப்பில் இருந்துவிட்டு வாய் மூடி கொண்டு இருந்தது போல் இப்போது வாய் மூடி கொண்டிருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஜனநாயகம் இல்ல. நீங்க பேசுங்க. ஆனா அதுக்கெல்லாம் பேசாம இதுக்கு வந்து பேசுறீங்க பாத்தீங்களா? அப்போ உங்களுடைய அரசியல் எங்கே வெளிப்படுகிறது என்பது தெல்ல தெளிவாயிடுச்சா? ஃபுட்பால் மாதிரி பெண்களை விளையாடாதீங்க. விளையாண்டவன் டெல்லியில விளையாண்டான் சார். ஹதராஸ்ல நடந்ததே ஞாபகம் இருக்கா குஷ்புவுக்கு? இங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது? சூமோட்டோவா வந்து வழக்க விசாரிக்குது. சூமோட்டோவா வழக்க விசாரிச்சு 25 லட்சம் அனௌன்ஸ் பண்ணுது. சூமோட்டோவா வழக்க விசாரிச்சு 3 IPS அதிகாரிகள் தலைமையில குழுவை போடுது. தமிழ்நாடு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இமீடியட் ஃபோர்ஸ்ல ஆக்ஷன் எடுக்கிறாரு. 140 பேர் தான் செக்யூரிட்டி இருக்கான். இந்த செக்யூரிட்டியை நியமனம் பண்ணது பல்கலைக்கழகத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் தான். 10வது 40 செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம். உடனே டிசிஷன் எடுக்கிறாங்க. உடனடியாக பல்கலைக்கழகத்தினுடைய காவலர்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. இதெல்லாம் இமீடியட் எஃபோர்ட்ல நடந்தது. ஆனா ஹதராஸ்ல என்ன தெரியுமா நடந்துச்சு? 6 பேர் குற்றவாளி, இன்னைக்கு 5 பேர் விடுதலை ஆயிட்டான் சார். கோர்ட் விடுதலை பண்ணிடுச்சு சார். சம்பந்தப்பட்ட 6 குற்றவாளிகளை விசாரித்து அவர்கள் தான் குற்றவாளிகள் என்று நிரூபணம் ஆகிற சூழலில் இருந்த வழக்கு வேறு ஒரு திசைக்கு போய் ஒருத்தர் தான் குற்றவாளி, மீதி இருக்கிற 5 பேர் குற்றவாளி இல்லைன்னு இன்னைக்கு நிரபராதின்னு அறிவிச்சுட்டாங்க. ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல? இந்த கோர்ட்டை சந்தேகிக்கிற நீங்கள், இந்த நீதிபதிகளை சந்தேகிக்கிற நீங்கள், ஹதராஸ் வழக்கில் இருந்த நீதிபதிகளை சந்தேகித்தீர்களா? அந்த வழக்கினுடைய திசை வழி போக்கு குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பினீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா? அப்பெல்லாம் நீங்க வாய் மூடிக்கிட்டு இருந்தீங்க. எனவே குஷ்பு போன்றவர்களுடைய அரசியல் எவ்வளவு மோசமான அரசியல் என்பதை நான் சொல்லல. இன்னைக்கு வேறு ஒரு ஊடகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா ராமசுப்ரமணியன் பேசுற கமலாலயம் நாருது. அதெல்லாம் கேட்க வக்கில்ல. இங்க வந்து இதை பேசுறதுக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப கேவலமா இருக்குன்னு அவர் சொன்னார். அவருடைய கருத்தை நான் வழிமொழிகிறேன். இந்த மாதிரி ஒப்பீடு செய்யறதே தவறு அப்படிங்கிறாங்க குஷ்பு. பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்ததை பார்த்தீங்களா? அங்கே நடக்கிறத விட இங்கே குறைவு, அங்கே நடக்கிறது இப்படி இருக்குது, இங்கே நடக்கிறது இப்படி இருக்குது, அதை பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரி ஒப்பீடு செய்வதே தவறு. பெண்களாக பாருங்க. இதை சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த அம்மா ஒரு ஒப்பீடு சொன்னிச்சு, கவனிச்சீங்களா? ஆசிஃபாவுக்காக பேசுகிற கனிமொழி, வேறு மாநிலங்களில் நடந்தால் பேசுகிற கனிமொழி, இந்த மாநிலத்தில் நடக்கிற போது வாய் மூடி கொண்டிருந்தார். இது ஒப்பீடு இல்லாம வேற என்ன? இது என்ன சார் பேரு? ஆனா கனிமொழி அப்படி வாய் மூடி கொண்டிருந்தாரா? பச்சை பொய்ய பட்ட பகல்ல சொல்றீங்க. வெக்கமா இல்ல குஷ்புவுக்கு? இப்படி பேசுவதற்கு உடம்பு கூச வேண்டாமா? பொய்யை இவ்வளவு மோசமாகவா வெளிப்படுத்துவது? கோயபிள்ஸ் தோற்கிற அளவிற்கு அல்லவா பொய் பேசுகிறீர்கள் நீங்கள்? முதல் கண்டன அறிக்கை தமிழ்நாட்டில் வந்தது கனிமொழியிடம் இருந்துதான். என்ன சொன்னார்? இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும்னு சொன்னார். அறிக்கை இருக்கு, வேணுமா? குஷ்புக்கு அனுப்பிச்சு வைப்போம். நம்ம சொன்னது மட்டுமல்ல,
அது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். அன்னைக்கு பூரா அதுதான் சார் செய்தி. கனிமொழி தெரிவித்த கண்டனம் தான் செய்தி. வாய் மூடிக்கொண்டு மௌனமாக இல்ல கனிமொழி. கனிமொழி எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி அணுகுகிறார். ஆனா நீங்க அப்படி அணுகுனீங்களாங்கிறது தான் கேள்வி. நான் இதை ஒப்பீட்டுக்காக சொல்லல. உங்களோட எல்லாம் கனிமொழியை ஒப்பிடுகிற அளவுக்கு அரசியல் அறிவில்லாமல் நான் இந்த பயணத்தில் இல்லை. உங்கள் முன்னால் உட்கார்ந்து பேசவில்லை. ஆனா நீங்க ஒரு ஒப்பீடு செஞ்சுட்டு ஒப்பீடு செய்யாதீங்கன்னு சொன்னீங்கல்ல. நீங்க இதுவரை செய்ததெல்லாம் ஒப்பீட்டு அரசியல் தான். ஏன் கேட்கிறாரு கிட்ட போய் சொல்லுங்களேன். கடந்த காலத்தில் நடந்த போதெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள், நடவடிக்கை எடுக்க சொல்லி நெருக்கடிகளை கொடுத்தார்கள். இப்போது வாய்மூடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறார்? கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா சார்? செருப்ப கழட்டி கையில புடிச்சுக்கிட்டாருல அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்ப என்ன கேட்டாரு அவரு? ஒப்பிட்டு தானே கேட்டாரு. ஒப்பிட்டு தானே அரசியலை செய்தார். அவரிடம் போய் இந்த கேள்வியை கேட்பதற்கு வக்கு இருக்கிறதா குஷ்புவுக்கு? குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் சீந்துவார் இல்லாத நிலைக்கு போய்விட்டார். அவருக்காக பரிதாபப்படுகிறோம். அவர் மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பை தேடுகிறார். ஆனா இந்த வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு பயன் தராது. அந்த அம்மா பல கட்சி பயணிச்சுட்டு வந்துருச்சு. இன்னமும் அரசியல் தெரியாமல் விரிக்கக்கூடிய வலையில் சிக்கிக் கொள்கிறார் குஷ்பு. இது குஷ்புவுக்கு எந்த பொலிட்டிக்கல் மைலேஜையும் கொடுக்காது. மாறாக அவருக்கு அவப்பெயர் தான் கூடுதலாக வந்து சேரும். எனவே கனிவோடு சொல்கிறேன், குஷ்பு போன்றவர்கள் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய சூழ்ச்சமத்தை புரிந்து கொண்டு அரசியல் பேச வேண்டும். பெண்கள் முன்னேறினால் சமூகம் முன்னேறும் அப்படின்லாம் ஸ்டாலின் பேசிட்டு வர்றாரு. இப்போ அந்த தூத்துக்குடியில இருக்கட்டும், இங்கே சென்னையில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ இது குறித்து அவங்க பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க, என்னமோ இவங்க தான் கல்வி கண் திறந்தாங்க, பெண்களுக்கு இவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பெண்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே முன்னேறி வந்துட்டாங்க. பாரதியார் இதுக்கு வித்துட்டார், காமராஜர் கல்வி கண் திறந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க தமிழிசை. இவங்க செஞ்சது டாஸ்மார்க்கை திறந்து வச்சாங்க, கணவன்மார்கள்லாம் போய் குடிக்கிறாங்க, மனைவிமார்கள் கண்ணீர் விடுறாங்க அப்படிங்கிறாங்க. பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு இருக்குல்ல, அந்த அரசு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி அரசு. நிதிஷ்குமாரனுடைய அரசு மட்டும் அல்ல. இங்க இருக்கிற மாதிரி திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசுன்னு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் திமுக கொடுக்குற மாதிரி அங்க கொடுக்க முடியாது. அங்க கூட்டணி அரசு. 2 நாளைக்கு முன்னாடி செய்தி பாத்தீங்களா? பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கக்கூடிய பீகார்ல ஒரு பொலீரோ கார்ல பாட்டத்தை மட்டும் வச்சுட்டு டாப்பை கழட்டிட்டான் சார். கலட்டி பூரா சாராய பாட்டில 8 லட்சம் ரூபாய்க்கு அடுக்கி வச்சு எடுத்துட்டு போறான் சார். கடத்தல் நடக்குது. மதுபான கடத்தலில் ஈடுபடுகிறவர்கள் ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமானவர்கள்னு யாரு சொல்றா? லாலு பிரசாத் யாதவினுடைய வழித்தொன்றலாக இருக்கிறவர் பேசுகிறார். யார குற்றம் சாட்டி பேசுறாரு? நிதிஷ்குமார் தரப்பில் இருப்பவர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் பெருமக்களையும் சொல்றாரு. இதுவரைக்கும் பதில் சொல்லல. இப்ப சாராயத்தை ஒழிச்சுட்டா இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பிளாக்ல கொண்டு வந்து சரக்கு ஓட்டலாம்னு நினைக்கிறான். அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தடையாக இருக்கிறார்னு கருதுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறார்கள். ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்னு நீங்க என்ன சொன்னீங்க? காமராஜர் செயலியா? பாரதி எந்த நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தாரு? எந்த ஊருக்கு பிரதமரா இருந்தாரு? புரட்சிகர கவிதைகளை எழுதிவிட்டால் புரட்சி வெடிச்சிருமா சார் இந்த நாட்டுல? திட்டங்கள் தீட்டி விட முடியுமா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இன்னமுமா அரசியல் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காமராஜர் பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்கா? உங்க அப்பாவுக்கு யோகிதை இருக்கு, உங்களுக்கு யோகிதை இருக்கா காமராஜர் பத்தி பேசுவதற்கு? காமராஜர் கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு பேசிய சில செய்திகளை நாம பேசுவோமா? காமராஜரை வீட்டுக்குள்ள வச்சு கொளுத்தணும்னு நினைச்சது யார்? அந்த சதி திட்டத்தை தீட்டியது யார்? இப்போதும் காமராஜரோடு அணுக்க உறவில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கேட்போமா? உங்க ஐயாவை கூப்பிட்டு கேட்போமா? குமரி அனந்தனை கூப்பிட்டு கேட்போமா? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை ஒளித்து மறைத்து வைத்து விட்டு காமராஜருக்கு எப்படிப்பட்ட அநீதியை இழைப்பதற்கு சங் பரிவார் கும்பல் சதித்திட்டம் தீட்டியதுன்னு பேசுவோமா? கூப்பிட்டு நேர்காணல் எடுப்போமா? நக்கீரன்லயே சொல்லுங்க. இன்னொன்று, நீங்க சொல்றீங்கல்ல இவங்க திமுக தான் செஞ்சாங்களான்னு. ஆமா சார், திமுக தான் சார் செஞ்சிச்சு. மத்தியான சாப்பாட்டுல 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 11வது வகுப்பு 12வது வகுப்புக்கு இல்ல. 11வது வகுப்பு 12வது வகுப்புக்கு சாப்பாடு கொடுன்னாரு. கோச்சிங் கிளாஸஸ் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னா 5 மணி வரைக்கும் டீச்சர்ஸ் இருந்து பின்தங்கி இருக்கிற மாணவர்களை அடுத்த கட்ட பொது தேர்வுக்கு தயார்படுத்தணும். 10வது தேர்வுக்கு தயார்படுத்தணும். 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயார்படுத்தணும். ஸ்பெஷல் கிளாஸ். என்ன பண்றது? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பான்? 1 மணிக்கு சாப்பிட்டவன் 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். பிள்ளைகள் வாடிய முகத்தோடு உட்கார்ந்து இருப்பான். பசியோடு இருந்தா மூளையில படிக்கிறது ஏறாது. உடனே என்ன சொன்னாரு? சுண்டல் போடுனாரு 4 மணிக்கு பிறகு. இதெல்லாம் அரசு திட்டங்களாக கொண்டு வந்து எல்லாவற்றையும் அந்த மாணவர்களுக்கு செய்து கொடுத்து, மடிக்கணினி கொடுத்து, காலணி கொடுத்து, சீருடை கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, நாப்கின் கொடுத்து பிள்ளைகளை படிக்க அழைத்து வந்த தலைவருக்கு பெயர் கலைஞர் சார்.
அந்த அரசுக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழக அரசு. நாங்க தான் செஞ்சோம்னு திமுக உரிமை கொண்டாட, செஞ்சுதான் உரிமை கொண்டாடுறான். நீங்க கொண்டாடுங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சோம், நாங்க தான் சொல்லி கொண்டாடுங்க. 3 முறை அரசை அமைத்ததற்கு பிறகும் இன்றைக்கும் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைக்கு இந்த நாட்டை வைத்திருக்கிறோம், சொல்லுங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளவா இருக்கு? அந்த பெருமைக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர்கள், பேசுங்க. ஒரு சின்னஞ்சிறிய மாநில சார் மணிப்பூர், அந்த மாநிலத்தையே கட்டுப்படுத்த முடியாத கையாலாகாத பிரதமர் யார்? நீங்க தான், பேசுங்க. இப்படி எத்தனை சம்பவங்களை நீங்க கோடிட்டு காட்டி பேச முடியும்? அரசு செய்திருக்கிறது, செய்ததற்கு உரிமை கோருகிறது. உங்களை மாதிரி எவனோ பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல தமிழிசை அக்காவுக்கு நான் கனிவோடு சொல்கிறேன், யாரோ செய்த திட்டங்களுக்கு பெயர் வைப்பவர்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தீட்டிய திட்டங்கள், அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் சேர்ந்து. இன்னைக்கு அண்ணி மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் கூட என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் யாரு கேட்டா? அண்ணா, உங்களுக்கு பிரச்சனை பார்த்துதான். 1000 ரூபாய் யாரு கேட்டா? பாதுகாப்பு தான் நாங்க கேட்டோம். 1000 ரூபாய் நீங்க கேட்கலாமா? நீங்க கேட்கல. சரஸ்வதி ராமதாஸ் அறக்கட்டளை இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி சொத்துக்கு நீங்க அதிபதி, அதனால நீங்க கேட்கலாமா? ஆனா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எத்தனை வன்னிய சமூகத்து பெண்களுக்கு அது பயன் தருதுன்னு வீதிக்கு இறங்கி வாங்கம்மா. திடீர்னு தருமபுரியில போய் தேர்தல்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு மக்களோட மனநிலை தெரியாது. திடீர்னு ஐயா உங்க சின்னையா உங்க வீட்டுக்காரருக்கு அமைச்சர் பதவியை தூக்கி ஐயா கொடுத்துட்டாருன்னா கீழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை தெரியாது. திண்டிவனத்திலிருந்து வாங்க, ஒரு கிராமத்துக்கு வாங்க, வந்து அங்க இருப்பவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருதுன்னு கேளுங்க. 1000 ரூபாய் தேவையில்லைன்னு நீங்க சொல்றீங்க. மேட்டுக்குடியில் பிறந்திருக்கிற, செல்வ செழிப்போடு பிறந்திருக்கிற உங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது தேவைப்படுகிறது. இதையெல்லாம் செய்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சார். அதனால் அந்த அரசு அந்த உரிமையை கோரத்தான் செய்யும். அது கண்டு உங்களுக்கு எரிச்சல் வரும் என்று சொன்னால், அந்த எரிச்சலை ஏற்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இப்படி பண்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அக்கா தமிழிசைக்கு தருகிற பதிலாக இருக்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.